Dear 11th students, நாம with the photographer written by Stephen Leacock இந்த supplementary 4th unit supplementary தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Is a story, அதாவது here is a story with the photographer where the narrator visits a studio to have his photograph taken. His experience with the professional photographer turns out to be an unforgettable one. இப்போ இந்த நெரேட்டர் அப்படிங்கிறது இந்த ரைட்டர் ஆத்தர் இவர் வந்து இப்போ அந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரை பார்த்து ஃபோட்டோ எடுக்க போறாரே அவர்கிட்ட கிடைச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அவர் லைஃப்ல மறக்க முடியாத ஒண்ணே. அதைத்தான் இந்த லெசன்ல வந்து என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. ஓகேவா? இப்போ இங்க பார். I want my photograph taken. I want my photograph taken. I said. இந்த இடத்துல ஐன்னு வரக்கூடியது எல்லாமே ஆத்தரை மென்ஷன் பண்ணுது. The photographer looked at me without enthusiasm. இப்போ நான் போட்டோகிராஃபர், அதாவது நான் எனக்கு ஒரு போட்டோகிராஃபர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த போட்டோகிராஃபர்கிட்ட கேட்கிறேன். அந்த போட்டோகிராஃபர் எந்த விதமான ஒரு ஆர்வமும் இன்ட்ரெஸ்டும் இல்லாம ஏதோ ஒரு மாதிரி என்ன செய்யறாரு பாக்குறாரு. He was a drooping man. drooping manனா பெண்டிங், அப்படியே ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி இருக்கிறாப்புல. drooping man in a grey suit போட்டிருக்கிறாப்புல. with the dim eye of a natural scientist. ஒரு சயின்டிஸ்டுக்கு வந்து எப்படி ஐ வந்து அப்படியே டிம்மா இருக்குமோ அதே மாதிரி அவருக்கும் வந்து ஒரு டிம் ஐ இருந்துச்சு. கிரே ஷூட் போட்டிருந்தாப்புல, ஒரு பெண்ட் பண்ணி இருந்தாப்புல அந்த போட்டோகிராஃபர். பட் தெர் இஸ் நோ நீட் டு டிஸ்கிரைப் ஹிம். ஏன்னா அந்த போட்டோகிராஃபரை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை, தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா எவ்ரிபடி நோஸ் வாட் எ போட்டோகிராஃபர் இஸ் லைக். ஒரு போட்டோகிராஃபர் எப்படி இருப்பார் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அதனால அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ரைட்டர் ஸ்டீஃபன் லீகாக்கே வந்து என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. இப்போ அந்த போட்டோகிராஃபர் ஆத்தரை பார்த்து சொல்றாரு, ஷிட் தேர் he said and wait. அங்க உட்காருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஆத்தரை வந்து இந்த போட்டோகிராஃபர் சொல்லிட்டாரு. ஐ வெயிட்டட் an hour. நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வெயிட் பண்ணேன். ஐ read the ladies companion for 1912, the girls magazine for 1902 and the infants journal for 1888. அப்போ அங்க வெயிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வெயிட் பண்றாரு. அந்த இடத்துல இருந்த மேகசின்ஸை எடுத்து இவர் படிக்கிறார். அவர் படிச்ச மேகசின்ஸ் எல்லாம் இது: லேடிஸ் கம்பேனியன் ஃபார் 1912, த கேர்ள்ஸ் மேகசின் ஃபார் 1902 அண்ட் தி இன்ஃபான்ஸ் ஜேர்னல் ஃபார் 1888. இந்த ஜேர்னல்ஸ், அதாவது இந்த மேகசின்ஸ் ஃபுல்லாவே அவர் ரீட் பண்றாரு. I began to say that I had done an unwarrantable thing in breaking in on the privacy of this man. Unwarrantable thing in breaking in on the privacy of this man's scientist pursuits with a face like mine. After an hour, the photographer opened the inner door. கிட்டத்தட்ட வந்து இந்த பெர்ஷூட்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபாலோ பண்றது. ஆக்சுவலா பெர்ஷூட் அப்படின்னா சேஸ்னு அர்த்தம், இந்த இடத்துல ஃபாலோ பண்றது. ஆஃப்டர் அன் ஹவர் த போட்டோகிராஃபர் ஓபன் தி இன்னர் டோர். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த போட்டோகிராஃபர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஓபன் பண்றாரு அந்த டோரை. கம் இன், ஹி செட் சிவியர்லி. ரொம்ப சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஐ வெண்ட் இன் டு தி ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோக்கு உள்ள நான் போனேன். சிட் டவுன் செட் தி போட்டோகிராஃபர். அந்த போட்டோகிராஃபர் இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஐ ஷட் டவுன் இன் எ பீம் ஆஃப் சன்லைட் filtered through a sheet of factory cotton hung against a frosted skylight. அப்போ அந்த ஸ்டூடியோக்குள்ள வந்து அந்த போட்டோகிராஃபர் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி அப்படின்னு சொன்னா அந்த சன் பீம் அப்படின்னு சொன்னா அந்த ஒளி கதிர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த சூரிய ஒளி அந்த ரூம்குள்ள வர்ற மாதிரி செட் பண்ணி இருக்கிறாப்ல. அந்த சூரிய ஒளி விழக்கூடிய இடத்துல இவர் போய் உட்கார்ற மாதிரியும் இவருடைய ஃபேஸ்ல உட்கார்ற மாதிரியும் அந்த லைட்டிங்ஸ் மாதிரி என்ன செய்யறாப்லன்னா சூரிய ஒளியை வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாப்ல. அந்த பீமும் எப்படி வருது அப்படின்னு சொன்னா ஃபில்டர் பண்ணி வர்ற மாதிரி வருதான். அந்த விண்டோல வந்து ஒரு காட்டன் ஷீட் ஒரு தொங்க விட்டுருக்கிறாப்ல, அதாவது காட்டன் கிளாத் மாதிரி வந்து ஒன்று தொங்க விட்டுருக்கிறாப்ல. அதில் ஃபில்டர் ஆகி
வெளிச்சமும் வருது, ஏரேஷனாவும் இருக்குது, காத்தும் வருது, அதுல வெளிச்சமும் வருது. அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து என்ன செஞ்சாப்புல அந்த போட்டோகிராஃபர் உட்கார சொன்னாரு. யார? ஆத்தரை. தி போட்டோகிராஃபர் rolled a machine into the middle of the room and crawled into it from behind. இப்போ என்ன பண்றாருன்னா, இப்போ அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஸ்டூடியோல உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க, அவங்கள்ட்ட நீ கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேமரா ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு தகுந்தாறு போல அதை மூவ் பண்ணுவாங்க. அது பக்கத்துல இல்ல தூரத்துல அந்த மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நகட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த போட்டோகிராஃபர் அந்த கேமரா மெஷினை வந்து என்ன செய்யறாருன்னா அந்த ரூமுடைய மிடிலுக்கு நகட்டி கொண்டு வராரு. அந்த மெஷினுக்கு பின்னாடி இவர் என்ன செய்யறாரு வராரு. ஏன்னா இவர் தான் அந்த மெஷினை மூவ் பண்ணி கொண்டு வராரு. He was only in it a second, just time enough for one look at me, and then he was out again, tearing at the cotton sheet and the window panes with a hooked stick, apparently frantic for a light and air. Appo he was only in it a second, just time enough for one look at me, and then he was out again. இவர் என்ன பண்றாரு, அந்த கேமரா எடுத்துட்டு வராப்புல இல்லையா, மூவ் பண்ணிக்கிட்டு வராப்புல. அந்த கேமரா அவருடைய தலையில வந்து ஒரு கிளாத்தை போட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த கேமரா வெளியே இந்த ரைட்டரை ஆத்தரை பாக்குறாரு. திரும்ப வெளியில வந்து பாக்குறாரு. திரும்ப அந்த அந்த க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செய்யறாருன்னா பாக்குறாரு. டியரிங் அட் தி காட்டன் ஷீட் அண்ட் தி விண்டோ பேன்ஸ் வித் எ ஹூக்டு ஸ்டிக், அப்பேரண்ட்லி பிரான்டிக் ஃபார் லைட் அண்ட் ஏர். திரும்ப என்ன செய்யறாருன்னா அந்த ரூம்ல அந்த விண்டோல வந்து ஷெட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஏரேஷனுக்கும் அந்த பீம் உள்ள வர்றதுக்கும் ஃபில்டர் ஆகி உள்ள வர்றதுக்கும் ஷெட் பண்ணி வச்சிருக்கிறாரு இல்லையா, அதை போய் அட்ஜஸ்ட் பண்றாரு. அட்ஜஸ்ட் பண்ணி இனி அந்த லைட்டிங்ஸும் அந்த ஏரேஷனும் இன்னும் நல்லா தெளிவா இருக்கிற மாதிரி பண்ணி வைக்கிறாரு திரும்ப. ஓகேவா? Then he crawled back into the machine again and drew a little back cloth over himself. This time he was very quiet in there. I knew that he was praying and I kept still. இப்போ என்ன செய்யறாருன்னா திரும்பவும் வந்து அந்த மெஷினுக்கு உள்ள போறாரு. மெஷினுக்கு உள்ள போறாருன்னா அந்த கேமரா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டுக்கு இது பண்ண இங்கிருந்து பார்க்கும்போது அது உள்ள போற மாதிரி தான். ஏன்னா இதை வந்து என்ன செய்யறாருன்னா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி இருக்கிறாரு. ஆத்தர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப இதுக்கு உள்ள போறாரு. இந்த மாதிரி உள்ள போய் என்ன செய்யறாருன்னா திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்றாரு. திரும்பவும் பாக்குறாரு. இப்போ அந்த கிளாத்தை தலையில போட்டு மூடிட்டு அந்த கேமரா வெளியே வந்து ஆத்தரை பாக்குறாரு. அந்த டைமிங்ல அப்படியே அப்படியே அமைதியா குவைட்டா இருக்கிறாரு. ரொம்ப மயான அமைதியா இருக்குது. ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. அப்போ இவர் என்ன நினைச்சாருன்னா அந்த ஆத்தர் என்ன நினைச்சாருன்னா, ஐ நியூ தட் ஹி வாஸ் பிரேயிங் அண்ட் ஐ கெப்ட் ஸ்டில். அவர் வந்து ப்ரே பண்ணுதாரு போல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஆத்தர் நினைச்சாரு. When the photographer came out at last, he looked very grave and shook his head. திரும்ப என்ன பண்றாருன்னா அந்த போட்டோகிராஃபர் வெளியில வராரு. வெளியில வந்து தலையை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஆட்டுறாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாரு. அந்த ஃபேஸ் இஸ் குவைட் ராங் ஹி செட். அந்த முகமே வந்து சரியில்லை, முகமே பிடிக்கல, உங்க முகம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி அந்த போட்டோகிராஃபர் வந்து ஸ்டீஃபன் லீக்காக பார்த்து அந்த முகத்தை வந்து என்ன செய்யறாரு பிளேம் பண்றாரு. உடனே ஸ்டீஃபன் லீக்காக் என்ன சொல்றாரு, ஐ நோ, ஐ ஆன்சர்டு குவைட்லி, ஐ ஹவ் ஆல்வேஸ் நோன் இட். உடனே ஸ்டீஃபன் லீக்காக்கும் சொல்றாரு, எஸ் ஐ நோ, என்னுடைய ஃபேஸ் வந்து சரியில்லை தான், அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாருன்னா அவருக்கு ஃபேவராகவே பேசுறாரு. அந்த போட்டோகிராஃபருக்கு ஃபேவராகவே பேசுறாரு. உடனே ஹி ஷைடு, அப்படியே பெருமூச்சு வாங்குறாரு. ஐ திங்க் ஹி ஷெட் த ஃபேஸ் வுட் பி பெட்டர் 3/4 ஃபுல். அதாவது உங்களுடைய முகம் வந்து இந்த மாதிரி ஒரு 3/4 பங்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தருடைய ஃபேஸை வந்து என்ன செய்யறாருன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அந்த போட்டோகிராஃபர். I am sure it would, I said enthusiastically, for I was glad to find that the man had such a human side to him. So would yours. உடனே என்ன செய்யறாருன்னா திரும்பவும் வந்து ஆத்தர் வந்து கோவப்படலை. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஓப்பனா பேசுறாரு, ஒரு நல்ல போட்டோகிராஃபரா இருக்கிறாரு, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் வந்து பாக்குறாரு, உண்மையிலே வெரி குட் போட்டோகிராஃபர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாவே முதல்ல நினைக்கிறாரு அந்த ஸ்டீஃபன் லீகாக். யாரை பத்தி? அந்த போட்டோகிராஃபரை பத்தி. ஓகே, சரி.
In fact, I continued how many faces one sees that are apparently hard, narrow, limited, but the minute you get them three quarters full, they get wide, large, almost boundless in. இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த முகத்தை அப்படி வைங்க, ஸ்ட்ரைட்டாக வைங்க, அந்த சைடில் வைங்க, கண்ணை கொஞ்சம் கீழே பார்க்குற மாதிரி வைங்க, நிமிந்து பாருங்க, முகத்தை கொஞ்சம் நிமிந்து வைங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் சொல்கிறாரு. But the photographer had ceased to listen. He came over and took my head in his hands and twisted it sideways. I thought he meant to kiss me and I closed my eyes. இப்போ அவர் சொல்லி பார்த்தார் அந்த ஃபோட்டோகிராஃபர். முகத்தை அப்படி வைங்க, இப்படி வைங்க, அந்த டைரக்ஷனில் டர்ன் பண்ணுங்க, இந்த டைரக்ஷனில் டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபர் ஸ்டீஃபன் லீகாக்குடைய முகத்தை வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அதுலேயும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாருன்னா விறுவிறுன்னு நேர அவர் பக்கத்தில் அந்த ஸ்டீஃபன் லீகாக்கு பக்கத்துக்கு போகிறாரு, அருகே போகிறாரு. அப்போ போகும்போது அந்த ஸ்டீஃபன் லீகாக்கு என்ன நினைச்சாருன்னா, ஐ தாட் ஹி மென்ட் டு கிஸ் மீ, ஏதோ என்னை கிஸ் பண்ண வராரு போல அப்படின்னு நினச்சிட்டு அவர் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. யார்? ஸ்டீஃபன் லீகாக் கண்ணை மூடிக்கிட்டாரு. இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்மளை கிஸ் பண்ண வராரு போல அப்படின்ட்டு. உடனே அங்கே பாரு, பட் தி ஃபோட்டோகிராஃபர் ஹேட் ceased to listen. He came over and took my head in his hands and twisted it sideways. I thought he meant to kiss me and I closed my eyes. அந்த மாதிரி அவர் தப்பாக நினச்சி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டார் அந்த ஃபோட்டோகிராஃபரை. யார்? ஸ்டீஃபன் லீகாக். பட் ஐ வாஸ் ராங். அது அவரே ஒத்துக்கிட்டார், ஸ்டீஃபன் லீகாக்கே ஒத்துக்கிட்டார். பட் ஐ வாஸ் ராங். Then he crawled back into the machines again and drew a little back cloth over himself. This time he was very quiet in there. I knew that he was crying and I kept still. அப்போ திரும்பவும் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் இல்லையா, இவர் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாரு. அப்போ ஸ்டீஃபன் லீகாக்கும் அதை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அக்ரி பண்ணிட்டாரு. ஆமா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து என்ன வருதுன்னு பாருங்க. He twisted my face as far as it would go and then stood looking at it. அவருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி என்னுடைய முகத்தை வச்சுட்டு திரும்பவும் போயிட்டாரு. He shied again. திரும்பவும் அவர் பெருமூச்சு விட்டாப்லையாம். அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து திரும்பவும் பெருமூச்சு விட்டாப்ல. I don't like the head, he said. உங்க தலையை எனக்கு பிடிக்கலையேங்க, உங்க தலை இப்படி இருக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்க தலை சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் லீகாக் தலையை பற்றி எடுத்து சொல்கிறாரு. தென் ஹி வெண்ட் பேக் டு தி மெஷின்ஸ் அண்ட் டுக் அனதர் லுக். திரும்ப அந்த கேமரா மெஷினுக்குள்ளே அதுக்குள்ளே போகிறாரு. அந்த கிளாத்தை போட்டு கவர் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து எட்டி பார்க்குறாரு. ஓப்பன் தி மவுத் a little, he said. கொஞ்சம் வாயை கொஞ்சம் திறந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்லுதாரு. ஐ ஸ்டார்டட் டு டூ ஸோ. இவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு, அதே மாதிரி செய்கிறாரு. க்ளோஸ் ஷீட் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி வாயை மூடுங்க அப்படிங்கிறாரு. ஹி ஆடட் குயிக்லி. உடனே வந்து வாயவும் ஸ்டீஃபன் லீகாக் மூடிட்டாரு. இப்போ முதல்ல அந்த ஃபோட்டோகிராஃபர் வாயை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ண மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லுதாரு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாரு. தென் ஹி லுக்ட் அகைன். இந்த இயர்ஸ் ஆர் பேட். உங்கள் காது சரியில்லையே, காது ரொம்ப மோசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் சொல்லுதாரு. ஹீ செட். ட்ரூப் தம் ஏ லிட்டில் மோர். கொஞ்சம் அந்த காதை தொங்க விட்ட மாதிரி வைக்கலாமே, ஏன் அப்படி ஸ்டிஃபாக நிற்கிது அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த ஸ்டீஃபன் லீகாக்கிட்ட கேட்குறாரு. ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்போ நல்லா இருக்குது, பரவாயில்ல, தேங்க்யூ. அவரே கேட்குறாரு, அவரே தேங்க்யூ சொல்லிக்கிட்டுதாரு அந்த ஃபோட்டோகிராஃபர். நவ் தி ஐஸ். உங்கள் கண்ணு இப்போ கொஞ்சம் சரியில்லையே. ரோல் தம் இன் அண்டர் தி லிட்ஸ். அப்படியே கண்ணை கொஞ்சம் ரோல் பண்ண மாதிரி வைங்க, கண்ணை க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரோல் பண்ணுற மாதிரி வைங்க. புட் தி ஹேண்ட்ஸ் ஆன் தி நீஸ். உங்கள் கையை வந்து உங்கள் காலில் அந்த தொடையில் வைக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து வைங்களேன் ப்ளீஸ். அண்ட் டேர்ன் தி ஃபேஸ் ஜஸ்ட் a little upward. உங்கள் முகத்தை கொஞ்சம் அப்படியே மேல் நோக்கி தூக்குங்க, மேலே கொஞ்சம் முகத்தை தூக்குங்க. எஸ், தட்ஸ் பெட்டர். சரி, இப்போ நல்லா இருக்கு, தட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. Now just expand the lungs so and jump the neck, that's it, and just to contract the waist and twist the hip up towards the elbow now. இப்போ அந்த இடுப்பை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நகட்டி வைங்களேன், அந்த எல்போ நோக்கி வைங்களேன். I still don't quite like the face, it's just a trifle to full, but
இப்போ உங்கள் முகம் சரியில்லையே, இப்போ கூட எனக்கு உங்களுடைய முகம் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாப்புல. ஐ ஸ்வங் மை செல்ஃப் ரவுண்ட் ஆன் தி ஸ்டூல். ஸ்டாப், ஐ செட் வித் இமோஷன் பட் ஐ திங்க் வித் டிக்னிட்டி. இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளவு நேரம் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஸ்டீஃபன் லீகாக்குடைய ஃபேஸை குறை சொன்னார், அவருடைய காதை குறை சொன்னார், நீங்கள் அந்த மாதிரி வைங்க இந்த மாதிரி வைங்கன்னாரு. இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருந்த உடனே ஓரளவு பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டு இருந்த ஸ்டீஃபன் லீகாக் அந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இப்போ கோவப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அதுக்கப்புறம் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா, பாய்.